100 டேஸ் சேலஞ்சில் டே 2 பார்க்க போகிறோம். காலையில் எந்திரிச்சோடனே பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து கொழுப்பை வந்து கரைக்கிறதுக்காக வந்து இந்த இதை குடிக்க சொல்லியிருக்காங்க. நம்மளோட ஜீரகம், சோம்பு ஜீரகம் ரெண்டையும் வேக வச்சு வந்து நம்ம ஒரு 1/2 லிட்டருக்கு வந்து ரொம்பவும் ஹாட்டாக இல்லாமல் ரொம்பவும் கோல்டாக இல்லாமல் மீடியமான வார்மில் வந்து நம்ம தண்ணி குடிக்கணும். ஒரு நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சது 3லேருந்து 4 லிட்டர் தண்ணி குடிக்கணும். இன்றைக்கி என்னோடய வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 79.300 இருக்குது. நேற்றை விட குறைஞ்சிருக்கு. மார்னிங் எப்பவும் போல் ஒரு ஹெல்த்தி ப்ரோட்டீன் சாலட் தான் பண்ண போகிறோம். இன்றைக்கி நான் வந்து தட்டைப்பயிர் வச்சு சாலட் பண்ண போகிறேன். நேற்று வந்து சில்வரில் பண்ணுங்கள், பிளாஸ்டிக்கில் வந்து சாலட் ப்ரிப்பேர் பண்ணாதீங்கன்னு வந்து ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி சில்வரில் தான் சாலட் பண்ணுறேன். எப்பவும் போல் பச்சை பட்டாணி, ஆப்பிள், கேப்சிகம், ஆனியன் எல்லாமே போட்டு தான் இன்றைக்கி நான் வந்து இந்த சாலட் ப்ரிப்பேர் பண்ணுறேன். மார்னிங் இந்த மாதிரி ப்ரோட்டீன் சாலட் எடுத்துட்டோம்னா ரொம்ப நேரத்துக்கு வந்து வயிறு வந்து பசிக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ண மாட்டோம். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து மாதிரி சாலட் நல்ல எனர்ஜியாகவும் இருக்கும். நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால ஃப்ரூட்ஸ் மட்டுமே சாப்பிட்டுட்டு இல்லை ஜூஸ் மட்டுமே குடிச்சிட்டு அப்படி வெயிட் லாஸ் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணோம் அப்படின்னா வெயிட் அடுத்தடுத்து குறையிற மாதிரி இருக்கும். ஆனால் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா தலைவலி, டென்ஷன் ஒரு மாதிரியாக இருக்கும். நம்ம அடுத்து ரொம்ப பசிச்சு எதையாவது சாப்பிட்லாம் போல் ஒரு ஃபீலுக்கு போய் நான் இருக்கிறத விட அதிகமாக சாப்பிட்டுட்டு வெயிட் போட்டுருவோம். ஸோ அப்படி இருக்கக்கூடாது. இதை நானாக சொல்லலை, எனக்கு டாக்டர் சொன்ன அட்வைஸ். ஸோ நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்டு டெய்லி 100 கிராம்ஸ் குறைஞ்சாலும் பரவாயில்ல, ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலில் நம்ம சாப்பிட்லாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு 5 டேஸ்க்கு வந்து எனக்கு எந்த ஒரு ஒர்க் அவுட்டும் எனக்கு கொடுக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 5000 ஸ்டெப், அடுத்து 7000 ஸ்டெப் அந்த மாதிரி வாக்கிங் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஒர்க் அவுட். ஓகேவா? நான் டாக்டர்கிட்ட காட்டுறதுக்காக நான் ரொம்பலாம் செலவு பண்ணல. ஒன்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 250 ருபீஸ் அந்த மாதிரி தான் ஸ்பெண்ட் பண்ணேன். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து சாலட் ப்ரிப்பேர் பண்ணி நானும் அவரும் மார்னிங் இதை தான் வந்து சாப்பிட்டுட்டோம். ஆஃப்டர்நூனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் மீல்ஸ் தான் ரெடி பண்ணணும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது அப்பாவுக்காக நான் பண்ண சாலட். ஓகே, இப்போ நான் வந்து சாலட்டை தான் சாப்பிட்றேன். ஓகே, உங்கள் யாருக்காவது டயட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு டாக்டர் பார்த்து, ரொம்பலாம் எக்ஸ்பென்ஸ் ஆகாது, கண்டிப்பாக பார்த்து உங்களுக்கு எது சூட் ஆகுமோ அந்த மாதிரி நீங்கள் டயட் பண்ணிங்க அப்படின்னா தான் கரெக்டாக வெயிட் குறையும். இப்போ இந்த க்ரீன் மோர், அதாவது எனர்ஜி மோர் எப்படி பண்ணுங்கிறது சொல்கிறேன். இது வந்து எல்லாருமே குடிக்கலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு கை ஃபுல்லாக வந்து கொத்தமல்லி தழை, புதினா, கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. ஒரு கப்பில் வந்து தயிர் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மிக்சியில் இந்த தட்டில் வச்சுருக்கேன் இல்லையா, அது எல்லாத்தையும் போட்டு ஒரு அரைச்சிருங்க. இது வந்து ரொம்பவே எனர்ஜியாக இருக்கும். பாடி வந்து குளிருக்கு இருக்கும். நம்ம தலை முடிக்கு நல்லது, ஃபேஸ்க்கு நல்லது, ஃபுல் எனர்ஜி இதில் இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா குறைன்னு அரைச்சிட்டோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து தயிரை ஊற்றிடுங்க. தயிரை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கப்பில் கொஞ்சம் இருக்கும் இல்லையா, அதையும் சேர்த்து ஊற்றிடுங்க. ஏன்னா தயிர் எதுக்கு வேஸ்ட் பண்ணுங்க, கொஞ்சமாக அதில் ஒட்டிகிட்டு இருக்கும். அதுலேயே சேர்த்து தயிரை ஊற்றி மிக்சியில் போட்டு நல்லா ஒரு அடி அடிச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு மோர் ரெடி ஆயிரும். ஏன் அப்படின்னா நம்ம புரோட்டீன் அதிகமாக எடுக்கிறோம். அந்த டைமில் இந்த மாதிரி மோர், தண்ணி இந்த மாதிரி அதிகமாக எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. நான் ஒரு நாளைக்கு நான் வச்சுருந்த பாட்டிலில் 2 லிட்டர்ஸ் தண்ணி பிடிக்கும். அது போக 1/2 லிட்டர் காலையில் வந்து இந்த சோம்பு ஜீரக தண்ணி குடிப்பேன். 1/2 லிட்டர் பார்த்திங்க அப்படின்னா க்ரீன் எனர்ஜி ட்ரிங்க் குடிப்பேன். 1/2 லிட்டர் வந்து நான் மோர் குடிப்பேன். திரும்ப கொஞ்சம் ஹாட் வாட்டர், அதாவது எனக்கு 4 லிட்டர் வந்து பெர் டே கரெக்டாக வந்து கணக்கு பண்ணிடுவேன். ஓகே, இப்போ வந்து நம்ம க்ரீன் மோர் வந்து எப்படி ரெடி பண்ணிட்டோன்னு பாருங்கள். இது வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக நம்ம ஒரு வீட்டில் இருக்கிற எல்லாருமே குடிக்கலாம். இதை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆஃப்டர் 11:30 அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நான் மோர் எடுத்துட்டேன். இந்த மோர் வந்து ரொம்பவே பாடி கூலிங்க்கு அந்த மாதிரி யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் மோர் எடுத்தீங்க அப்படின்னா வயிறு கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து லஞ்சுக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நடுவில் கண்டிப்பாக மோர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஓட்ஸில் எக்கு வச்சு அடை மாதிரி தான் பண்ண போகிறேன். ஓட்ஸை நல்லா மிக்சியில் தண்ணி ஊற்றாமல் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது 3 எக்கு போட்டிருக்கேன். இந்த எக்கில் மல்லி இலை, கொஞ்சம் கீரை, பச்சை மிளகா, வெங்காயம், சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டிருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கிண்டிங்க. உங்களுக்கு தண்ணி ஏதாவது தேவைப்பட்டால் கூட ஓட்ஸில் போட்டுக்கோங்க. கல் காய்ச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த அடையை மெதுவாக ஊற்றி இப்படி பரசி விடுங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் வந்து அதிகமாக போடல, கோகோனட் ஆயில் ஜஸ்ட்டு கிளாத்தில் வச்சு டிப் பண்ணி தான் தேய்ச்சிருக்கேன். ரொம்ப எண்ணெயெல்லாம் ஊற்றக்கூடாது. இதை வந்து
கருகாமல் நீங்கள் எடுக்கணும். நீங்கள் ஊற்றினாலே அந்த அடை அழகாக வரும். ஏன்னா நம்ம எக்கு போட்டிருக்கோம். அதனால இது ரொம்ப 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 ஹெல்த்தி. நல்ல எனர்ஜியாகவும் இருக்கும், ரொம்ப நேரம் ஃபில்லிங்காகவும் இருக்கும். எங்கள் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தோசை பரட்டுறதை காணும். நானே பல நாளுக்கு அப்புறம் கிச்சனுக்கு வந்திருக்கேன். எங்கள் அம்மா கிட்ட போய் இப்போ கரண்டி எங்கே அதங்க இதங்கன்னு கேட்டால் என்னை திட்டுவாங்க. ஸோ நான் கத்தி வச்சே பரட்டி போட்டேன். இதுக்கு மதியானம் கீரை வீட்டில் வச்சுருந்தாங்க, அதை வச்சு சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் வீட்டில் வாங்கி வச்சுருந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் என் வீட்டுக்கார்ட்ட கேட்டு வாங்கிக்கிட்டேன். இந்த ஃப்ரூட்ஸ்க்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்குது. டயட் பண்ணும் ஃப்ரூட் கேட்டதுக்கு அவர் ஃப்ரூட்ஸ் வேணும் சாப்பிடன்னு கேளு வாங்கி தரேன். டயட்டுக்காக ஃப்ரூட்ஸ் கேட்டேன்னா மண்டை உடச்சிருவேன். எத்தனை மாதம் இப்படியே கேட்டுகிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி எப்படியே ஒன்று வாங்கி கொடுங்கன்னு சொல்லி வாங்கிக்கிட்டேன். ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்துடுச்சு. நாளையிலேருந்து அதை கரெக்டாக சாப்பிடணும். மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா நான் சலட்டோடையே அதெல்லாம் சாப்பிட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை சோம்பேறி சிக்கன்னு சொல்லுவாங்க, ஆயில் ஃப்ரீ சிக்கன்னு சொல்லுவாங்க. சிக்கனில் வந்து வீட்டிலேயே செஞ்ச சிக்கன் பவுடரு, கொரியாண்டர் இதெல்லாம் அரைச்சது, இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை அப்படியே குக்கரில் போட்டு 3லேருந்து 4 விசில் விட்டு இறக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த சிக்கன் ரெடி ஆயிரும். இதுக்கு வந்து கம்மியாக அந்த மிக்சியில் இருக்க வாட்டர் மட்டும் நீங்கள் ஊற்றினாலே போதும். இதை அப்படியே குக்கரில் போட்டு மாற்றிடலாம். அப்படியே குக்கரில் மாற்றிக்கோங்க. இதில் ஒரு சொட்டு ஆயில் கூட நீங்கள் விடக்கூடாது. இது நல்லா தான் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். மசாலா தயவு செஞ்சு கடையில் இருக்கிறது யூஸ் பண்ணாதீங்க, வீட்லேயே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அந்த மாதிரி தான் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இப்போ குக்கரும் விசில் போட்டு மூடியாச்சு. 4 விசில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் சிக்கன் இருக்கும். இதை மட்டுமே சூப்போட நைட்டு நான் எடுத்துக்கிட்டேன். இதோட டின்னர் முடிஞ்சது.